நான் டாக்டர் தீபா லலன் பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அடினோமயோசிஸ். இப்பத்திய காலகட்டத்தில் வந்து பாருங்க, அடினோமயோசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்றாங்க. போய் டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அடினோமயோசிஸ் இருக்குமா, அடினோமயோசிஸை ரிமூவ் பண்ணணும், அதுவும் அடினோமயோசிஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா கர்ப்பப்பையே ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது உண்மைதானா? உண்மைதான். அடினோமயோசிஸ் அப்படின்னும் போது மெயினா டாக்டர் சொல்றதை விட பேஷண்டே போய் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை இருக்குன்னா எனக்கு கருப்பையே வேணாம், கருப்பை எடுத்துருங்க அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு சிவியரான பெயின் இருக்கும். அந்த பெயின் வந்து பாருங்க, இனிஷியலி மென்சஸ் போது வரும், அதுக்கப்புறம் மென்சஸ்க்கு ஒரு 10 நாள் முன்னாடி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் 20 நாள் முன்னாடி ஆரம்பிக்கும், இன்னும் கொஞ்சம் முத்த முத்த 365 நாளும் வலி. அந்த வலி அப்படின்றது பயங்கர சிவியரா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்ப்பப்பைக்குள்ள, அதாவது பிறப்புறுப்புக்குள்ள கை வச்சு அந்த கர்ப்பப்பையை இழுத்தா எப்படி இருக்கும், டிராக்கிங் பெயின், அந்த மாதிரி பெயின். குழந்தை பெத்துக்கும் போது அந்த குழந்தையினோட தலை திரும்பும். ஓகேங்களா, அது இன்டர்னல் ரொட்டேஷன் அப்படிம்பாங்க. அந்த தலை திரும்பும் போது உயிர் போய் உயிர் வரும், அந்த அளவுக்கு வலி இருக்கும். அந்த அளவுக்கு வலி வந்து பாத்தீங்கன்னா இந்த அடினோமயோசிஸ்ல இருக்கும். அந்த அடினோமயோசிஸ்னா என்னங்க? கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய கொழுப்பு கட்டி. இந்த கொழுப்பு கட்டி வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன? எக்ஸாக்ட் ரீசன் கண்டுபிடிக்கல, நியர்பை ரீசன்ஸ் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபேமிலி, அதாவது குடும்ப ரீதியா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதிகப்படியான மன உளைச்சல்ல வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதிகப்படியான மன உளைச்சல், ஹார்மோனல் பிளக்சுவேஷன், மெயினா ஃபேமிலி ஹிஸ்டரி. ரெண்டாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ். மூணாவது அதிகப்படியான மன உளைச்சல் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஹார்மோனல் பிளக்சுவேஷன் இருக்கும். ஹார்மோனல் பிளக்சுவேஷனால இந்த மாதிரி அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்டு, இந்த மாதிரி டிசார்டர்ஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கரெக்ட். இப்ப இந்த அடினோமயோசிஸ் வந்துருச்சு, என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, இந்த அடினோமயோசிஸ்க்குலாம் வந்து பாருங்க, ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஹோமியோபதியில அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், பல்கி யூட்ரஸ், ஃபைப்ராய்டு யூட்ரஸ், இதுக்கெல்லாம் எக்ஸலண்டான ரெமெடி. எண்டோமெட்ரியல் திக்கனிங், இதுக்கெல்லாம் எக்ஸலண்டான ரெமெடிஸ் அப்படின்றது இருக்குதாங்க செய்யுது. ஹோமியோபதி மெடிசன் ரொம்ப நாள் ஆகுமேம்மா சொன்னாங்களே எங்க வீட்டு பக்கத்துல, அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்ட் எது அப்படின்னா ஹோமியோபதி தான். ஹோமியோபதி மெடிசன்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா கென்ட்ன்ற ஒரு ஸ்டால்வர்ட் சொல்லியிருப்பாரு, ஹோமியோபதி இஸ் ஃபாஸ்டர் தென் த ஃபாஸ்டஸ்ட் அலோபதி அப்படின்னு இருப்பாரு. இப்ப அலோபதி அப்படின்னு அவங்க சொல்றது எது அப்படின்னா, இப்ப இருக்க மாடர்ன் சிஸ்டம். இப்ப நம்ம இங்கிலீஷ் வைத்தியம் சொல்றோம் பாத்தீங்களா, அதை தான் அவங்க அலோபதின்னு சொல்றாங்க. ஆக இந்த மாடர்ன் சிஸ்டம் விட ரொம்ப ஃபாஸ்ட் எது அப்படின்னா ஹோமியோபதி. ஹோமியோபதி அப்படின்றது சம் மந்த்ஸ்ல இந்த அடினோமயோசிஸ்ல இருந்து நார்மல்சி, ரெக்கவரி அப்படின்றது வந்துட முடியும். சரி, அதுக்கு என்னென்ன மாதிரி நாங்க ஹோமியோபதி மெடிகேஷன்ஸ் கொடுப்போம், கூட உணவு முறைகள் அப்படின்றது கொடுப்போம். 5 மாசம் தொடர்ந்து மருந்து எடுக்க சொல்லுவோம், ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். 7ஆம் மாசம் எடுக்க சொல்லுவோம், ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். கூட உணவு முறைகள் அப்படின்றது சொல்லுவோம். அந்த உணவு முறைகள் என்னென்ன அப்படின்னா, விஷயம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ல மன உளைச்சலை தவிருங்க, தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, நிம்மதியா தூங்குங்க, முடியும் அப்படின்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யுங்க. அடுத்து செய்ய வேண்டியது உணவியல் மாற்றங்கள் அப்படின்னும் போது 3 நேரமும் ஒரு ஒரு கப்பு பொரியல் எடுத்துக்கோங்க அப்படின்றது சாலிடா சொல்லும். ஓகேங்களா? ஏன்னா நார் சத்து நிறைய எடுக்கணும். இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை ஒரு காரணம் இந்த மாதிரி அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் எல்லாம் வரதுக்கு. அப்ப இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருக்கு அப்படின்னாலே நம்ம வந்து பாருங்க, நம்மளுடைய செல்கள் இன்சுலினை எடுக்க மறுப்பதுதான் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்றது. அதுக்கு ஓவர் வெயிட்டும் ஒரு காரணம். அப்ப ரொம்ப சிம்பிள், 3 நேரமும் ஒரு ஒரு கப்பு வெஜிடபிள்ஸ், மெயின் வெஜிடபிள்ஸ், அப்புறம் சாப்பாடு. பொரியலை வந்து சாப்பாடு மாதிரியும், சாப்பாடை பொரியல் மாதிரியும் சாப்பிடுங்க 3 நேரம். அப்படிங்கிற எளிமையான ஒரு மாற்றம் இது செய்றீங்க அப்படின்னா போதுமானது. இன்னொன்னு, இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வலி, அந்த வலியில இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னா, இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்கு பாத்தீங்களா, வெள்ளை பூசணிக்காய் ஒரு கீத்து எடுத்துக்கினா போதும். ஒரு கீத்து எடுத்து அதனோட தோலை சீவிட்டு உள்ள கொட்டையெல்லாம் கொட்டையோட போட்டு அரைச்சிக்கலாம். இல்ல வேண்டாம் அப்படின்னா நம்ம கொட்டையை எடுத்துட்டு நல்லா பீஸ் பீஸா கட் பண்ணி மிக்சியில போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சம் மோர் போட்டு நல்லா அடிச்சு அதுல கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், உப்பு போட்டு நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா, இது டெய்லி குடிக்கலாமா? தாராளமா டெய்லி குடிக்கலாம். எங்களுக்கு ஒத்துக்காதுங்களேங்க, தலைவலி வருது, கழுத்து வலி வருது, கண்டிப்பா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நாங்க மிளகுத்தூள், சீரகத்தூள் போட சொல்லுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். போட்டுக்கினா அது ஈரம் ஆகாது, அந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி சாப்பிட்டாலும் எங்களுக்கு ஈரம் ஆகுது அப்படின்றவங்க இவ்வளவு பெரிய ஒரு பெத்த வெள்ளை பூசணிக்காவை நம்ம கூட்டு, பொரியல், சாம்பார் அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து போட்டு எக்ஸ்ட்ராவா போட்டுக்கணும். போட்டு எடுத்துட்டு வரோம் அப்படின் போது நல்ல ரிசல்ட் அப்படின்றது வருங்க. அதே மாதிரி இந்த கல்யாண முருங்கை இலை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்ப நம்மளுக்கு நிறைய பேருக்கு கல்யாண முருங்கைன்னா தெரியறது இல்லை. இதே மதுரை, காரைக்குடி இந்த சைட் எல்லாம் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்களுக்கு, வயசு பிள்ளைங்களுக்கு மென்சஸ் போது வலி வருது அப்படின்னா அது அடினோமயோசிஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அது சிம்பிள் டிஸ்மெனோரியா கூட இருக்கலாம். சின்ன பசங்களுக்கு எல்லாம் தூரம் போகும்போது திடீர்னு இடுப்பு வலினும், வயிறு வலினும், வாந்தினும் அந்த மாதிரிலாம் சொல்லும் பாத்தீங்களா, அதுக்கு கை வைத்தியமாவே செய்யறது என்ன அப்படின்னா இந்த கல்யாண முருங்கை
இப்ப பிள்ளைக்கு 5வது நாள் 5ஆம் தேதி மென்சஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1ஆம் தேதியில இருந்து இந்த கல்யாண முருங்கையை சும்மா இவ்வளவு இலைய போட்டு இவ்வளவு கீரையை போட்டு வடை செஞ்சு கொடுக்கறது, அடை செஞ்சு கொடுக்கறது, இதெல்லாம் கொடுப்பாங்க. எப்படி அப்படின்னா அது வந்து இந்த பெயினை வந்து குறைக்கும். அப்ப நீங்களும் வந்து பாருங்க, உங்களுக்கு 5ஆம் தேதி மென்சஸ் அப்படின்னா 1ஆம் தேதியில இருந்தே இந்த கல்யாண முருங்கை எடுத்துக்கணும். அதை சூப் வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா சூப் வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வந்து இட்லி தோசையில வதக்கி அது இட்லி தோசையில போட்டுக்கலாம், இல்லைன்னா சின்ன வெங்காயம் நிறைய போட்டு இந்த கல்யாண முருங்கையை போட்டு அடை செஞ்சு சாப்பிடலாம். இது அந்த பெயினை பெருமளவு குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எவ்வளோ வந்து வலி மாத்திரை சாப்பிட்டாலும் எங்க வலி குறையறதே இல்லைங்க, நாங்க வலி ஊசி போட்டாதான் எங்க வலி குறையுது அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆகும், எத்தனை வலி ஊசி போட்டாலும் எத்தனை வலி மாத்திரை போட்டாலும் அந்த பெயின் அப்படின்றது குறையவே குறையாது. ஏன் அப்படின்னா இந்த ட்ரக்குக்கு நம்மளுக்கு டாலரன்ஸ் அப்படின்றது வந்துடும். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சொட்டு விளக்கெண்ணெய், நிறைய எல்லாம் கிடையாது, இவ்வளோண்டு விளக்கெண்ணெய் தொப்புல வச்சிடணும். தொப்புல வச்சுட்டு லைட்டா அதை வந்து தேய்ச்சி விட்டுடணும். லைட்டா தேய்ச்சிட்டு அந்த கையை கால் பாதத்துல தேய்ச்சிக்கலாம். இது பாடி ஹீட் வந்து பெருமளவு குறையும். அதே மாதிரி அந்த பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, டெய்லி மதியானம் ஒரு சின்ன கப்ல ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுக்கிறதும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கு, பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட வறட்சி, வெள்ளைப்படுதல், அதுக்கு மேல எக்ஸசிவ் பாடி ஹீட்னால இந்த பெயின் இன்னும் அதிகமா வருது, இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேல டெய்லி காலையில வெறும் வயிற்றுல சின்ன டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் வெந்தயம் வாயில கொட்டி மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்கிக்கலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்மெனோரிக் சிம்டம், சாதா தூரம் போகும்போது இடுப்பொலி வயிறு வலியா இருந்தாலும் குறைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அடினோமயோசிஸ் சம்பந்தப்பட்ட பெயினா இருந்தாலும் குறைக்கும். ஆனா கூட ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸோடு நீங்க எடுக்கிறீங்க அப்படின் போது இதனுடைய எஃபிகசி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அடினோமயோசிஸ் அப்படின்றது ஒண்ணு நம்மளுக்கு இருந்துச்சா, இதனால இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சோமா, இந்த ஒரு தொந்தரவுக்காக நம்மள கருப்பை எடுன்னு சொன்னாங்களே, இது ரொம்ப சாதாரணமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிகேஷன்ஸ்ல செட்டில் பண்ணிக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குங்க. ஸோ கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. இந்த அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியோசிஸ், பல்கி யூட்ரஸ், எண்டோமெட்ரியம் திக்கனிங், இதுக்கெல்லாம் கர்ப்பப்பை எடுக்கிறது தான் தீர்வா அப்படின்னா 100% கிடையாது. கர்ப்பப்பை காப்பாற்றுற வைத்தியம் பல 100 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து வழக்க முறையில இருந்து வந்த ஒரு தொன்று தொட்டு விஷயம்தான், தொன்று தொட்டு நடைமுறையில இருந்த விஷயம் தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. தேங்க்யூ.